பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தல். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தல். செய்திக்குள்ள போவதற்கு முன்பாக தசம பாகத்தை குறித்து ஒரே ஒரு வசனம் வேகமாக எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலுக்கு முன்னாடி கர்த்தருக்கு யாரு காணிக்கை கொண்டு வந்தா? அவன் சகோதரன் காயின். கவனியுங்கள், காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தாராம்? அங்கீகரித்தார் என்று எழுதி இருக்கிறது. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததற்கு என்ன காரணம்? நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 4:4 தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும். பாருங்க, அவன் ஆடு மாடு தான் பாருங்க வளர்க்குறான். நல்லா கவனிங்க. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை கோவேரி கழுதை இது குட்டி போடும் இல்லையா? எந்த மாடு முறையா குட்டி போடுதோ, எந்த ஆடு முறையா குட்டி போடுதோ, எந்த ஒட்டகம் முதல் தலையீச்சுன்னு போட்டிருக்கா. தலையீச்சுன்னு என்னது? ஊர்ல சொல்லுவாங்கல்ல, இது எனக்கு தலை பிள்ளைங்க. என்ன பிள்ளை? தலை பிள்ளை. கடைசி பிள்ளைன்னு என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. தலையீற்று. காயின் அப்படி கொண்டு வரல. விளக்குதா இல்லையா? கவனிங்க. தன் மந்தையின் தலையீற்றுகளிலும். ஒரு மாடு குட்டி போட்டு அதை கர்த்தர் கொடுத்தாலும் மறுபடியும் அதில் இருந்து செலக்ட் பண்ணதில்லை. இது வரைக்கும் குட்டி போடாத கால்நடையை செலக்ட் பண்ணி என்ன செய்யறான்? கொண்டு வந்து கொடுக்குறான். தலையீற்று. அந்த கிரிகளை வந்து கவனிங்க. அப்புறம் கொழுமையானவைகள். ஒருவேளை தலையீற்றா இருந்து அது பாருங்க சரியில்லாம நோஞ்சானா இருந்தா கர்த்தருக்கு என்ன செய்ய மாட்டானா? கொண்டு வர மாட்டான். தலையீற்றா இருக்கும். அது எப்படி இருக்கும்? நல்லா கொழு 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 இருக்கும். இது எங்க குறிக்குது? முதலாவது அதுல எப்படியாப்பட்டது? சிறந்தது. முதலாவது அதுல என்னது? சிறந்தது. என்ன குறிச்சு பேசிட்டு இருக்கேன்? தசமபா. எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு வருமானம் வருகிறதோ அதுல முதல்ல யாருக்கு எடுத்து வைக்கணும்? எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சு அதை கனப்படுத்துவதான் பாருங்க கொழுமையானது. ஆங்கிலத்தில் சொன்னா எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பெஸ்ட். எப்படி? ஃபர்ஸ்ட். நீ ஆண்டவருக்கு ஃபர்ஸ்டா கொடுத்தா கர்த்தர் உன்னை வாழ்நாள் எப்படி வச்சிருப்பாரு? பெஸ்ட். எத்தனை பேர் வாழ்நாள் முழுது பெஸ்டா இருக்க விரும்புறீங்க? எக்கனாமிக்ல பாருங்க குவாலிட்டி. ஒரு சொல்லுங்க. எக்கனாமிக்ல என்ன ஆகணும்? குவாலிட்டி. அதனால என்ன சூழ்நிலையோ அதெல்லாம் பொருட்டே கிடையாது. நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையில கொண்டு வந்து கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். புதிய ஏற்பாடு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மக்கதோனியா சபையார் தன்னுடைய கொடிய தரித்திரத்திலும் யாருக்கு கொடுத்தாங்க? கர்த்தர். 1ஆம் நூற்றாண்டுல பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய எல்லா ஆஸ்திகள் காணியாட்சிகளாம் விற்று யாருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்களாம்? அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏன் ஆண்டவர் தசம பாகத்தை கொடுக்க சொல்றாரு? பண விஷயத்திலே உங்களை பல மடங்கு உயர்த்தும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? செல்வ சீமான்களாய் செல்வ சீமாட்டிகளாய் வாழும்படியும் பிரஜாதியர் மத்தியிலே உயர்ந்த நிலைமையில இருக்கும்படி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரஜாதி மக்கள் உங்கள் உயர்வை பார்த்து அவங்க உங்ககிட்ட வந்து யாரை குறிச்சு கேட்கணும்? சத்தமா சொல்லுங்க. யாரை வச்சு கேட்கணும்? இயேசுவை குறிச்சு. அப்படி என்றால் உங்களுடைய குவாலிட்டி லைஃபே அவங்களுக்கு ஒரு சாட்சியா என்ன செய்யணும்? மாறணும். நான் பேசுறது புரியுதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதுங்களா? கர்த்தர் கொடுத்ததை என்ன செய்வார்? திருப்பி கொடுப்பாரா வச்சுக்கிடுவாரா? அவ கொடுக்கும்போது என்ன எண்ணத்துல கொடுக்கணும்? நான் கொடுக்கிறேன், ஆண்டவர் பல மடங்கா பெருக்கி என்ன செய்வார்? திருப்பி கொடுப்பார். ஆண்டவருடைய திட்டமே என்ன திட்டம்? சத்தமா சொல்லுங்க. பெருக்கத்தின் திட்டம். எத்தனை பேர் வாழ்க்கையில பெருக்கத்தை எதிர்பார்க்கிறீங்க? அதனால பெருக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? தசம பாகம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க ஃபர்ஸ்டா கொடுத்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? பெஸ்டா இருப்பீங்க. பெஸ்டா. எப்போதும் ஆண்டவர் உங்களை முதல் வரிசையில வைக்க விரும்புற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் வாழ்க்கையில முதல் வரிசையில வைக்க விரும்புறீங்க? கர்த்தர் நல்லவருங்க. இயேசுவை போல நல்லவர் வேற எங்கேயும் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக நம் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகும். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தல். மார்க்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோம். பல முறை இந்த வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் பார்ப்பது நல்லது. எடுத்துக்கொண்டீங்களா? மார்க்கு 11:23வது வசனம். எவனாகிலும் பார்த்து சொல்லி என்று அவன் சொன்னபடியே ஆகும் என்று எப்படி சொல்றேன் அப்படின்னு பாருங்க. கர்த்தர் சொல்றார். நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. எவனாகிலும் அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரா இருந்தாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். என்ன விளங்கிக் கொள்றோம்? எவனாயிலும் இந்த மலையை பார்த்து. எந்த மலையை பார்த்து சொல்லுங்க? ஒத்த கடையில் இருக்கிற என்ன மலை? இல்ல அப்படின்னா அப்படியா? அங்க எழுதியிருக்க மலையை பார்த்து. அப்ப பாஸ்டர் என்ன சொல்றாரு? காலை எந்திரிச்சு நேரம் எதுக்கு நேரம் போகணும்? மலைக்கு நேரம் பார்த்து பேச ஆரம்பிக்கணும். யாராவது அப்படி போய் பேசிடாதீங்க. மலை கண்டிப்பா என்ன செய்யாது, விட்டு கூட என்ன செய்யாது. அப்படின்னு என்னங்க இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம்? ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற சொல்லுங்க தடை. அதான் என்னது? மலை. இப்ப நீங்க அப்படியே கற்பனை பண்ணணும். உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற தடை என்ன? மலை. உங்களுக்கு முன்னாடி எந்த மலை தடையா இருக்கு சொல்லுங்க? உங்களுக்கு முன்னாடி எந்த மலை தடையா இருக்கு? என்ன பிரச்சனை? என்ன காரியம்? அதை கொண்டு வந்து போட்டிருக்கிறது யாரு? பிசாசு. எல்லாருக்கும் போடுவாங்க, எல்லாருக்கும் போடுவான். அப்ப உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற மலை என்ற ஏதோ ஒரு பிரச்சனை, அதை முதலாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்படாத உலக மக்கள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பிரச்சனையை முதலாவது எந்த கண்களால் பார்க்கிறார்கள்? மாம்ச கண்களாலே பார்க்கிறார்கள். பார்த்து அந்த பிரச்சனை எப்படி பேசுறாங்க?
எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எப்படியாப்பட்ட பிரச்சனை? பெரிய பிரச்சனைங்க. என் தேவை பெரிய தேவைங்க. எனக்கு இருக்கிற நெருக்கடி பெரிய நெருக்கடிங்க. பார்த்து பார்த்து பேசி பேசி அது எப்படி ஆகுது? மழை இப்படி இப்ப எப்படி ஆகுது? சிறுசாகுதா பெருசாகுதா? பெருசாகுது. ரொம்ப பேர் இமயமலை மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி மலையா பிரம்மாண்டமா வளர்த்து வச்சிருக்காங்க. நீங்க யாராவது அப்படி இருக்கீங்களா? கண்ணால என்ன பார்க்கிறதோ, என்ன கஷ்டத்தை பார்க்கிறதோ, என்ன நஷ்டத்தை பார்க்கிறதோ, என்ன பிரச்சனையை பார்க்கிறதோ அதையே பேசுறது. சில விசுவாசிகள் கூட மார்க்கு 11:23 எழுதியிருக்கிறல பார்க்க சொல்லியிருக்கிறார், பேச சொல்லியிருக்காரு. பார்க்குறேன், என் பிரச்சனையை பார்க்குறேன், அதையே நான் என்ன செய்கிறேன்? பேசுகிறேன். ஆவிக்குரிய கிரிகள்னா என்னன்னு சொல்லி சரியா விளங்கி கொள்ளணும். கவனிங்கள், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்துல வளருகிற பிள்ளைகள் முதலாவது பிரச்சனைய என்ன கண்ணால பார்க்கணும்? ஆவியின் கண்களால பார்க்கணும். இல்லைன்னா மன கண்களால என்ன செய்யணும்? பார்க்கணும். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் தனக்கு முன்பாக இருக்கிற மலை என்ற அந்த தடையை அவர்கள் ஆவியின் கண்கள் இல்லை என்றால் மனக்கண்களிலே பார்க்கிறார்கள். அப்படின்னா அவருடைய நிகழ்வு என்னன்னா, அவர்கள் இந்த தடையை பார்ப்பதற்கு முன்பாக யாரை பார்த்து பழகி இருப்பார்கள்? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, பேசுங்க. யாரை பார்த்து பழகி இருப்பாங்க? இயேசுவை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அவங்களுக்கு தெரியும் இயேசு யாரு? பெரியவர். எத்தனை பேர் இயேசு பெரியவர் சொல்ல போறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசு பெரியவர், இயேசு பெரியவர். அப்ப இயேசு பெரியவன் பார்த்து பழகினதுனால, அவருடைய வசனத்தை பார்த்து பழகினதுனால, இயேசுவை பார்த்துட்டு அவருடைய வசனத்தை பார்த்துட்டு இப்ப முன்னாடி இருக்கிற அந்த தடைய பிரச்சனைய மாம்ச கண்களால பார்க்கறாங்க. அது எப்படி தெரியுது? அப்பயும் பெருசாதான் தெரியுமா? கர்த்தரை பார்த்து பழகினவங்க கர்த்தர் எப்படி தெரிவாரு? பெரியவரா. வசனத்தை பார்த்து பழகும்போது வசனம் எப்படி தெரியும்? பெருசா. அப்புறம் பிரச்சனையை பார்க்கும்போது பிரச்சனை எப்படி தெரியும்? சிறுசா. சில பேர் என்னமா பண்றாங்க? எதை பார்க்கறாங்க? மாம்ச கண்களா. முன்னாடி இருக்கிற மலையே பார்க்கறாங்க. யாரை பார்க்கல? சத்தமா சொல்லு, யாரை பார்க்கல? விளங்குதா விளங்கலையா? அவங்க கர்த்தரையே பார்க்காதனால பிரச்சனையை பார்க்கறாங்க. பிரச்சனை எப்படி தெரியுது? பெரிய மலைன்றாங்க, பெரிய மலைங்க அப்படின்னு. விசாசம் சொல்லுவான், வெல்டன், நீ சரியான ரூட்ல என்ன செய்யற? போற. நல்ல எனக்கு இசைந்து கொடுத்து என்ன செய்யற? ஆமா, சரியா நீ செயல்படுற அப்படின்னு. நல்லா கவனிக்க. நீங்கள் கர்த்தரை பார்த்து அதற்கு பின்பு பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தால் பிரச்சனை கடுகை போல தெரியும். எப்படி தெரியும்? கடுகை போல. ஆமா, கர்த்தரை பார்த்து அதற்கு பின்பு உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த மலை என்ற தடையை நீங்கள் பார்த்தால், உங்கள் உயர்வை தடுக்கிற அந்த மலை என்ற தடையை பார்த்தால் அது எப்படி தெரியும்? கடுகை போல. எத்தனை பேர் இந்த மெத்தேட ஃபாலோ பண்ண போறீங்க? ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. 3 காரியம் சொல்றேன், குறிப்பெடுத்துக்கோங்க. எவனாகியும் அந்த மலையை பார்த்து, முதல்ல என்னது? என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து. உங்களுக்கு முன்னாடி பிசாசு வச்சிருக்க மலை என்ன செய்யணும்? பார்க்க. பிரச்சனையே என்னன்னு தெரியாம அது எப்படி மேற்கொள்ள முடியும்? என்ன போராட்டம்னே தெரியாம அது எப்படி மேற்கொள்ள முடியும்? அது என்ன விரோதமான சூழ்நிலையில, என்ன பாவம், என்ன நோய், வியாதி, தரித்திரம், பாவம், பயம் தெரியாம எப்படி அதை மேற்கொள்ள முடியும்? அதான் சொல்ற கர்த்தர், நீ கண்ணை திறந்து என்ன செய்ய? பாரு. கர்த்தர் சொல்ல, என்ன பார்த்துட்டல, இப்ப அடுத்த முன்னேற்றத்தை தடுக்கிற அந்த மலை என்ன செய்ய? கண்ணை திறந்து நல்லா பார்த்து கண்டுபிடி. அப்பதானே மோதி என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க. பார். முதலாவது என்ன செய்ய? பார்த்து
நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி. கவனிங்க, சொல்லி. சொல்லினா என்னங்க? சொல்லி. கவனிங்க, சொல்லி. கவனிங்க, சொல்லினா என்னது? முதலாவது பாருங்க, பார். சொல்லினா என்ன தெரியுமா? சொல்றது. சொல்றது. அதை இப்ப நம்ம எப்படி சொல்ல தெரியுமா? பேசு. எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? பா, அப்புறம் என்ன செய்ய? பேசு. பா, அப்புறம் பேசு. எதை பார்த்து பேசணும்? சொல்லுங்க. சரி, பிரச்சனையை எப்படி பேசணும்? பிரச்சனையாவே என்ன செய்யக்கூடாது? இப்ப புரிஞ்ச ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன செஞ்சிட்டு இருக்கான்? எப்ப பார்த்தாலும் பாருங்க, நோய் நோய் நோயினே சொல்லு, அப்புறம் பேய் பேய் பேய்னே சொல்லு. எப்படி பிள்ளைகள் எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும்? கர்த்தரை பார்த்தாச்சு. அவர் யாரு? பெரியவர். அவர் பெரியவன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நம்மளை முன்னேற விடாம பாருங்க, முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா பிசாசு என்ன செய்யல? விரும்பல. ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். அதனாலதான் பாருங்க, மலைகளை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறான்? போட்டுக்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, இப்ப என்ன பார்த்துட்டல, இப்ப முன்னாடி இருக்கிறத என்ன செய்ய? பாரு. பார்த்துட்டு அதை பார்த்து என்ன செய்ய? பேசு. எப்படி பேசணும்? நீ பெயர்ந்து சமுத்திரத்துல கல்லுண்டு போ. எத்தனை அமைஞ்சல போறீங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிற இந்த வியாதியின் சரீரத்தை விட்டு என்ன செய்ய? புறப்படு. எத்தனை அமைஞ்சல போறீங்க? இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த தரித்திரமே எங்க வாழ்க்கையை விட்டு என்ன செய்ய? புறப்படு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இந்த பாவமே என்னை விட்டு என்ன செய்ய? புறப்படு. இப்ப எப்படி பேசணும்னு சொல்லி இருக்கிறேன்? இதை விட்டுட்டு இந்த வியாதி என்ன வியாதி? தீராத வியாதி. யார் சொல்லிட்டா? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அவர் ரட்சகர் இல்ல. டாக்டர் யாரு? ரட்சகர். கடன் ஓயவே மாட்டேங்குதுங்க. சொல்லிட்டீங்கல்ல, கடன் உங்களுக்கு என்ன செய்யாது? உன் வாயின் வார்த்தை விடி உனக்கு. அதனாலதான் பார்க்கறத குறிச்சு பேசுறத குறிச்சு எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இங்க என்ன கற்றுக் கொடுக்குறோம்? நீங்க கல்விக்கு டிக்கெட் வாங்குறத குறிச்சு என்ன செய்யல? கற்றுக் கொடுக்கல இல்லையா? அங்க அவர் கிழிச்சுக்கிட்டே இருப்பார். எதை கிழிப்பாரு? சத்தமா சொல்லுங்க. என்ன சீட்டை கிழிப்பாரு? ஆமா. இங்க வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்றோம். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? உலக மக்களோடு ஒன்றாக போய் என்ன செய்யக்கூடாது? கலக்கக்கூடாது. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். அவங்க சொந்த காரியத்துல தான் என்ன செய்வாங்க? பார்த்து பேசுவாங்க. சொந்த வார்த்தைகள். என்ன வார்த்தைகள்? ஆமா, அவங்க சொல்லுவாங்களா? ஆமா, வீட்டுக்கு வீடு எப்படி படி இருக்குதோ அது போல என்ன செய்யும்? மூக்குன்னு இருந்தா என்ன பண்ணும்? டாஸ். யார் வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்லைங்க. ஊருக்குள்ள எப்படியாப்பட்ட பாருங்க தத்துவ ஞானிகள் பாருங்க, ரொம்ப பேரு இருக்கிறாங்க பாருங்க. கிரேக்க சாக்ரட்டிஸ் சொன்னலாம். அதனால பாருங்க, ஆஹா எனக்கு பாருங்க எப்படி என்ன ஆறுதல் படுத்தி பேசுறாங்க, உச்சி போட்டு பேசுறாங்க. சில பேர் என்ன போடுவாங்க? என்ன சொல்லுங்க? ஆமா, அந்த பள்ளி அடிக்கும் பாத்தீங்களா? அதையும் சில பேர் விடுறதில்ல. என்ன அடிச்சிருச்சு? பள்ளி அடிச்சிருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க. அதனால பாருங்க, அவங்களோட போய் பாரு உட்கார்ந்து பேசும் பொழுது பாருங்க, அவங்க பார்க்குற மாதிரி அவங்க பேசுற மாதிரி என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது, பேசக்கூடாதுங்க. அமைதியா இருக்கணும்ப்பா. எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். பார், அதுக்கப்புறம் என்ன செய்ய? பேசு. அப்புறம் என்ன போட்டிருக்கு? தான் சொன்னபடியே. யார் சொன்னபடியே? இல்ல பாஸ்டர், நீங்க சொன்னா நடக்கும் பாஸ்டர். நாங்க சொன்னா, நீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். அப்படியா? சொல்லுங்க. நீங்க சொன்னா கர்த்தர் கேட்பார் பாஸ்டர். நாங்க சொன்னா என்ன செய்ய மாட்டாரு? இப்ப எதை விசுவாசிக்கிறோம்? பாஸ்டர் சொன்னா யாரு கேட்பா? கர்த்தர். நான் சொன்னா நம்ம விசுவாசம் எங்க இருக்குது?
அப்படி பாருங்க. நான் சொன்னா கர்த்தர் என்ன செய்வார்? கேட்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னால் அவர் கேட்பார், ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னா கேட்பாரா? சத்தியமா தான் சொல்றேன், நீங்க சொன்ன இயேசுநாதர் என்ன செய்வாரு? கேட்பார். இப்ப எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை கோப்பி சொல்லி இருக்கிற? முத பா பேசு. ஆமா, தான் சொன்னபடி. அப்படின்னா நான் சொன்னபடி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. நான் என்னுடைய மலை என்ற பிரச்சனையை பார்ப்பேன், பின்பு அதை பார்த்து விசுவாசமாய் பேசுவேன். அது பயந்துண்டு என் வாழ்க்கையை விட்டு வெளியேறும். நான் சொன்னபடியே ஆகும். ஆமென். அல்லேலூயா. அதனால இங்க உங்களுக்கு ஏதோ தகவல் சொல்றதுக்காக கூப்பிடல. பிரசங்கம் என்பது உங்களுக்கு என்ன கிடையாது? தகவல் அல்ல. ஏதோ வார வாரம் பாஸ்டர் கூப்பிட்டு ஏதோ தகவல் சொல்லி அனுப்புறாரு இல்லைங்க. பிரசங்கம் என்பது என்னது? தீர்மானம். பிரசங்கத்தை கேட்டு என்ன எடுக்கணும்? தீர்மானம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? என்ன தீர்மானம் எடுத்தீங்க? இனி முன்னாடி நான் பார்த்த மாதிரி பார்க்க மாட்டேன், அந்த பிரச்சனையே நான் பேச மாட்டேன், அது அப்படியே நடக்குது, நிலைமை இன்னும் மோசமாகுதுன்னு. ஆமாம், சில பேர் எங்க கேட்டுக்கீங்களா? மக்களோடு பழகிறதுனால பாருங்க, மக்களை குறித்து நாங்கள் தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்கோம், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். எப்போ சரியாயிடுச்சா? எங்க சரியாச்சு? நிலைமை முன்னாடி காட்டுன்னு இப்போ எப்படி ஆகிட்டு இருக்கு? மோசமா. உடனே பாருங்க, 4 பேர் சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு பாருங்க ஒரு விட்டா என்ன போட்டுருவாங்க? சொல்லுங்க, என்ன போட்டுருவாங்க? மாநாடு. என்ன பேசுறீங்களோ அதுதான் என்ன செய்யும்? நடக்கும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தை ரொம்ப, வாயிலிருந்து வர்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒண்ணு உங்களை என்ன பண்ணும்? வாழ வைக்கும், இல்லைன்னா என்ன பண்ணும்? அழிக்கும். மரணமும் ஜீவனும் என்ன அதிகாரத்துல? நாவின் அதிகாரத்தில். அப்புறம் பாருங்க, இதோட விடல கர்த்தர். பார், பேசு, அப்புறம் தான் சொன்னபடியே நடக்கும் என்று. அப்புறம் கடைசி 4வது என்னது? இருதயத்தில் எப்படி? சந்தேகப்படாமல். 4வது குறிப்பு என்ன? இருதயத்தில் சந்தேகப்படாமல். செய்திக்கு தலைப்பு என்ன சொன்ன? இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தல். பிரசங்கம் எத்தனை பேருக்கு புரியுது? இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அதனால உங்க விசுவாசம் என்ன விசுவாசமா இருக்கணும்? சந்தேகப்படாமல். யாரு மேல சந்தேகப்படாம? கர்த்தர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல, அவருடைய ஆசீர்வாதங்கள் மேல, அவருடைய நன்மைகள் மேல, அவருடைய பலத்த சத்துவத்தின் மேல, அவருடைய ஈவுகளின் மேல, அவருடைய நடத்துதலின் மேல, அவருடைய கிரியைகளின் மேல, அவருடைய சத்தியத்தின் மேல. ஆமா, விசுவாசம் சந்தேகப்படாம இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொன்னா சொன்னதுதான். ஆமென் சொல்ல போறீங்க? அவர் தான் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உன்னை என்ன செய்வேன்? உயர்த்துவேன். ஆமென். அல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். கர்த்தர் சொல்லி இருக்கிறாருங்க, அது அப்படியே நடக்கும். அதை தான் நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்னை எதனால் திருப்தி ஆக்குவார்? நன்மையினால. அதைத்தான் நானும் சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா எப்போது எதை பேசணும்? கர்த்தருடைய வார்த்தையை. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம சபை எதை போதிக்கிற சபை? சத்தமா சொல்லுங்க. ஆமா, விசுவாசமா கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற சபை. பார், பேசு, தான் சொன்னபடி நடக்கும் என்று நின, பின்பு உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசம். போகுமா போகாதா? விலகுமா விலகாதா? இப்படி என்ன செய்ய? அது என்னது? சந்தேகம். சந்தேகம் வெரி டேஞ்சர். சந்தேகப்படுகிறவர்கள் காற்றினால் அடிப்பட்ட அலைக்கு எப்படி இருக்கிறார்கள்? ஒப்பா இருக்கிறார்கள். சந்தேகம் யாரு கொண்டு வருவார்? பிசாசு. யாருக்குள்ளே சந்தேகம் ஒருவேளை இருக்குதுன்னா
அவர்கள் காலியான பாத்திரம். நீங்க எத்தனை பேர் காலியான பாத்திரமா இருக்க விரும்புறீங்க? பாருங்க, உள்ளே வசனம் நிரம்பி இருந்தா அவர்களுக்குள்ளே கூடுமான வரைக்கும் என்ன வராது? சந்தேகம் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சந்தேகம் வராது. சந்தேகம் வராது. சரிங்க, இனிமேல் எப்படி பார்ப்பீங்க? பிரச்சனை எப்படி பார்க்கணும்? சின்ன. அப்புறம் என்ன செய்யணும்? நேர்முறை என்ன செய்யணும்? பேச. சொன்னபடி நடக்குன்னு என்ன செய்யணும்? நினைக்கணும். அப்புறம் இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இதையெல்லாம் செஞ்சா அப்புறம் என்ன போட்டிருக்கு? ஆமா, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு. இதையெல்லாம் செஞ்சாதான் ஆகும், நடக்கும். நான் தான் சர்ச்சுக்கு வர்றல்ல, ஞான ஸ்நானம் எடுத்துட்டல்ல, ஆவி பெற்றுட்டல்ல, அப்படிலாம் அதெல்லாம் நல்லது. அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் என்ன செய்யாது? நடக்காது. அவங்க எந்த லிஸ்ட்ல போயிடுவாங்க சொல்லுங்க? எந்த லிஸ்ட்ல போயிடுவாங்க? பெயர் கிறிஸ்தவர்கள். என்ன கிறிஸ்தவர்கள்? ஆமா, பெயர் அளவில் கிறிஸ்தவர்கள். நீங்க யாராவது பெயர் கிறிஸ்தவர்களா இருக்க விரும்புறீங்களா? ஆவியில் செயல்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளா என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். கடுகளவு விசுவாசம் இருந்தால் காட்டாத்தி மரத்தை பார்த்து, என்ன மரம்? காட்டாத்தி மரம் எப்படிமா இருக்கும்? மலையில பார்த்துருக்கீங்களா? பயங்கரமா இருக்கும், ராட்சத சைஸ்ல இருக்கும். உனக்குள்ள கடுகளவு விசுவாசம் இருந்து காட்டாத்தி மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போயிட்டு விழு என்று சொன்னால் நீ சொன்னபடியே உனக்கு ஆகும். உனக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருந்தோம், பெரிய பிரச்சனையை பார்த்து ஆமா என் வாழ்க்கையை விட்டு என்ன செய்ய புறப்படும், அது என்ன செஞ்சிடும்? புறப்படும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அதிகாரம் பெற்றவங்களை கையை வச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது குறிப்புக்குள்ள போலாமா? மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது, அட 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 அட, சில பேர் பண்ற ஜபத்தெல்லாம் கேட்டா எப்படி தெரியுமா இருக்கும்? காதுல வந்து என்ன அருவி பாயும் சொல்லுங்க? தேன் அருவி. தேன் அருவி வந்து என்ன செய்யும் பாருங்க. சில பேர் பாருங்க ஜபத்தை அழுந்தே ஆரம்பிப்பாங்க, அப்ப எப்படி முடிப்பாங்க? அழுந்தே முடிச்சிருப்பாங்க. உடனே ஆண்டவர் இறக்கப்பட்டுவார். அதான் கவனிங்க, இயேசு இரக்கத்தின் ஆண்டவர் தான். ஆனா அவர் இரக்கத்தின்படி என்ன செய்யறதில்லை? செயல்படுறதில்லை. அவர் பிரமாணத்தின்படி என்ன செய்கிறாரு? செயல்படுகிறார். வார்த்தையின்படி என்ன செய்கிறார்? செயல்படுகிறார். வார்த்தையின்படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் என்ன செய்யும்? கிடைக்கும். இல்லைன்னா என்ன செய்யாது? கிடைக்காது. பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். இங்கே அந்த வார்த்தை வருதா? விசுவாசியுங்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? என் மகனே மகளே, நீ ஜெபம் பண்றதுக்கு உட்கார்ந்துட்டனா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே எதை குறிச்சு நீ என்ன செய்ய போற? ஜெபம் பண்ண போற. எந்த காரியத்துக்காக, எந்த விஷயத்துக்காக, யாருடைய ரட்சிப்புக்காக, யாருடைய நன்மைக்காக, என்ன தேவைக்காக, அதுக்கு சரியா பிளான் பண்ணிட்டு தான் நீ எங்க உட்காரணும்? ஜெபம் பண்ண உட்காரணும். ஜெபம் பண்ண உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எதுக்கு ஜெபம் பண்ணுவோம்? இல்லைங்க, அப்படி சொல்லல வசனம். இல்லையா? நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அப்ப எதை கேட்கணும் என்ன பண்ணிடணும்? பிளான் பண்ணிடணும், திட்டம் பண்ணிடணும், முடிவெடுத்துடணும். அவைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணும்போது எதை கேட்க போறோம்? அவைகளை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், அந்த உயர்வை பெற்றுக்கொள்வோம், அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே என்ன சொல்லணும்? பெற்றுக்கொள்வோம். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? இருதயத்துல மனதுல நினைச்சு ஆமா பெற்றுக்கொள்வோம். சில பேர் ஜெபம் பண்றாங்க, ஏசுநாதர்கிட்ட பாருங்க கேட்போம்,
சொல்லி வைப்போம். என்ன பண்ணுவோம்? சொல்லி வைப்போம். செஞ்சா செய்யட்டும், செய்யலன்னா அந்த ஜப குறிப்பை விட்டுட்டு எங்க போயிருவோம்? அடுத்த ஜப குறிப்பு. நல்லா கவனிங்க. அப்படி இல்லை. அப்புறம் பாருங்க என்ன எழுதிருக்கு அப்படின்னா, என்று விசுவாசியுங்கள். அப்ப நீங்க யாருக்காக ஜெபிக்க உட்காரீங்களோ, எதுக்காக ஜெபிக்க உட்காரீங்களோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்க உட்கார்றீங்களோ, ஆமா என்ன விஷயத்துக்காக ஜெபிக்க உட்காரீங்களோ அதை கர்த்தர் தருவார், செய்வார் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தில் மனதில் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும், கிடைக்கும், வரும், முடியும், விலகும். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு வேலை இருக்கு. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, வேகமா நம்ம 3வது குறிப்புக்குள்ள போகலாம். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வேகமா சீக்கிரம். உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கவனிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பதெல்லாம் எதை ஜெயிக்கும்? உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எல்லாரும் கவனிங்க. தேவனால் பிறத்தல்னா என்னங்க? எல்லாரும் கவனிங்க. தேவனால் பிறத்தல் எல்லாம் கவனிங்க. என்ன செய்யறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கோம் சொல்றோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்குள்ள மறுபடி பிறந்திருக்கிறவங்க, நீங்களும் கர்த்தருக்குள்ள மறுபடி பிறந்திருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, பிறந்திருக்கீங்களா இல்லையா? அதான் தேவனால் பிறப்பதெல்லாம் எதை ஜெயிக்கும்? உலகத்தை. இந்த இடத்துல உலகத்தை ஜெயிக்கும்னா என்னங்க? உலகம். இந்த இடத்துல உலகம்னா நல்லா விளங்கிக்கோங்க. யாரு தெரியுமா மென்ஷன் பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க. பிசாசு. தேவனால் பிறப்பதெல்லாம் எதை ஜெயிக்கும்? உலகத்தை. பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட யாரு வர்றா? பிசாசு வர்றா. பிசாசை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ உலகத்தின் அதிபதி. என்ன அதிபதி? உலகம் பார்த்தவர் தான் உலகத்தின் அதிபதி. அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே பிறந்தவர்கள், ஆண்டவருக்குள்ளே பிறந்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறவர்கள், அதில் நிலைத்திருக்கிறவர்கள் தொடர்ந்து யாரை ஜெயிப்பார்கள்? பிசாசை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தாரோ அதே போல நீங்களும் நானும் யாரை ஜெயிக்கலாம்? பிசாசை. பிசாசை ஜெயிப்பது மாத்திரமல்லாமல் அவன் கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் என்ன செய்யலாம்? ஜெயித்து அவைகளை மடங்கடிக்கலாம். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரியா விளங்கி கொண்டீங்கன்னா, ஆண்டவரோடு இசைந்து பாருங்க, பயணிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா மன ரம்மியமா என்ன செய்யலாம்? வாழலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி வாழலாம்? மன ரம்மியமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்புறம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென் சொல்ல போறீங்க. உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்க விசுவாசத்தின் மூலமாகத்தான் பிசாசையும் அவருடைய கிரியைகளை நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். எதன் மூலமா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தின் மூலம். ஆனால உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வேலை செய்யணும்? விசுவாசம். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் விசுவாசமாக செயல்பட்டால்தான் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? செயல்படுவார். நீங்கள் விசுவாசமாக செயல்படவில்லை என்றால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? செயல்பட மாட்டார்.
எத்தனை பேர் எனக்காக கர்த்தர் செயல்படணும் விரும்புறீங்க? அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, விசுவாசம்னா என்னங்க? ஒரு சில பேர் புதுசா இருக்கிறதுனால லைட்டா அதை டச் பண்ணிட்டு போறேன். விசுவாசம்னா என்ன? கவனிங்க வேகமா. ஸ்தோத்திரம். விசுவாசம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்கொண்டீங்களா? எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் ஆமென் சொல்ல போறீங்க. விசுவாசம்னா என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நீங்க பாருங்க, எதாவது நம்புறீங்க, என்ன காரியத்துல நம்புறீங்க, அந்த நம்பிக்கையில உறுதியா இருக்கிறீங்களா? உறுதியா இருக்கிறீங்களா? அதான் என்னது? விசுவாசம். இது நடந்தே தீருங்க, அதுல உறுதியா இருக்கிறீங்களா? இது முடிஞ்சே தீருங்க, உறுதியா இருக்கிறீங்களா? இது வந்தே தீருங்க, இது விலகியே தீருங்க, இது மாறியே தீருங்க, உறுதியா இருக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். இப்ப விசுவாசம் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க சார் விசுவாசம்னாலே அர்த்தம் என்னன்னு தெரியாம இருந்தா என்ன பண்றது? அதுக்கு தான் நான் இதை கொஞ்சம் ஆவியான குணத்தினால தான் இப்ப எடுத்திருக்கேன். அப்புறம் காணப்படாதவைகளின் நிச்சயம். தேவையானது எல்லாம் பாருங்க, தற்காலிகமா எப்படி இருக்கு? மறைஞ்சிருக்கு. தற்காலிகமா அதை பார்க்க முடியல. நீங்க விசுவாசமா அழைச்ச உடனே மறைஞ்சிருக்கிறதெல்லாம் எப்படி வந்துடும்? அப்படியே வெளியே வந்துடும். இப்ப புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க எதை கவனிக்கணும்? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை கவனிக்கணும். ஒரு ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவர் பாருங்க, விசுவாசமா அழைத்தார், மறைஞ்சிருந்ததெல்லாம் என்ன பண்ணிருச்சு? பார்க்கும்படியா வந்துருச்சு. அதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும் பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்படிங்க வளரும்? இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்படி வளரும்? ரோமர் புஸ்தகம் வேகமா. ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். எடுத்தீங்களா இல்லையா? ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனம். யாரு எடுத்தாச்சா இல்லையா? கவனிங்க. ஆதலால் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி. முடிக்க போறேன், கவனிங்க. விசுவாசம் எப்படி வருமா? அது என்னங்க கேள்வி? ஒருத்தரை மாத்தி மாத்தி என்ன கேட்கிறது? அப்படியா? சரி, சந்தோஷம். கவனிங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும். உலகத்துல ரொம்ப சுலபமான வேலை என்ன வேலைங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்கிறது? கேள்வி கேட்கிறது. அதனால என்ன வராது? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ரோமர் 10:17 அப்போஸ்தலனாகிய பவுல் என்னங்க சொல்றாரு? விசுவாசம் கேள்வினாலே வரும். அப்படின்னா காதை கொடுத்து என்ன செய்யணும்? எதை கேட்கணும்? சில பேருக்கு அடுத்த வீட்டுல பேசுறத கேட்கறதுல பாருங்க தனி சுகமே இருக்கு. யாருக்கு என்ன நடந்தது, யார் குடும்பத்துல என்ன நடந்தது, யாருக்கு என்ன, அது இது பாருங்க. அந்த வீட்டுல என்ன, இந்த வீட்டுல என்ன. யாராவது அப்படி செயல்பட்டீங்கன்னா நிறுத்திடுங்க. அது எதிரடையான செயல். கர்த்தருக்குள்ள வளர முடியாது, பலப்பட முடியாது. அப்ப காது கொடுத்து என்ன கேட்கணும்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே, வார்த்தையை கேட்கறதுனாலே, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுனாலே, கர்த்தரை குறித்து கேட்கறதுனாலே.
அப்போ எதங்க நீங்கள் கேட்கணும்? அதனால தான் பிசாசு பார்த்தா, ஓ வார்த்தையை கேட்டால் என்ன வரும்? விசுவாசம். போட்டு விட்றான், சினிமா ஸ்டோரியை போட்டு விட்றான். காதால் என்ன செய்யட்டும்? கேட்கும். சினிமா பாட்டை போடுறான், காதால் என்ன செய்யட்டும்? அதை விட பாருங்க, இப்போ பாருங்க சூப்பராக ஓடிட்டு இருக்குல்ல. என்ன ஓடிட்டு இருக்கு? என்ன ஓடுது? சீரியல். சில பேருக்கு என்ன பிடிச்சிரும்? பார்க்கலன்னா சொல்லுங்க. சில விசுவாசிகள் பார்க்கறாங்க. என்ன பார்க்கறாங்க? சீரியல் பார்க்கறாங்க. பைத்தியம் பிடிக்க வைக்கிறான் பாருங்க பிசாசு. அதையே கேட்டு கேட்டு சாதுவா வர்ற மருமகள் கொஞ்ச நாள்ல யாரா மாறிடுறா? சொல்லுங்க. ராட்சசி. சாதுவா இருந்த அத்தை கொஞ்ச நாள்ல யாரா மாறிடுது? வேற மாதிரி. பேசவே தெரியாம இருந்தவங்க எல்லாம் அதை பார்த்து வேற மாதிரி பேசுறதுக்கு என்ன செய்யறாங்க? பகை உணர்வு இல்லையா? எல்லா நாடகத்திலையும் பாருங்க இருக்கும். என்ன தெரியுமா இருக்கும்? உடனே பாருங்க அப்படியே கூட்டமா நிற்பாங்க, இல்லைன்னா அப்படியே குரூப்பா உட்காந்துருப்பாங்க. அங்கிருந்து ஒரு லேடி, இங்கே ஒரு லேடி என்ன பண்ணும்? அப்படியே முறைக்கும். அது முறைக்கும் போது பின்னாடி ஒரு இசை என்ன செய்யும்? முறைக்கிறதுக்கு ஒரு இசை. உடனே சொல்லுவா, அவளை நான் பழி வாங்காம என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். சரிங்க. அதோட கொஞ்சம் என்ன செய்யுங்க? சிந்திங்க. ஆமா, அதனாலதான் பாருங்க கண்டதையும் கேட்க வைக்கிறான் சாத்தான். கண்டதையும் கேட்டாங்கன்னா இவங்க எதை கேட்க மாட்டாங்க? கர்த்தருடைய வசனத்தை கேட்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள விசுவாசம் என்ன செய்யாது? வராது. ஆமா, இவங்க வாழ்க்கையில தோத்து போயிடுவாங்க. சாத்தான் கண்டுபிடிச்சிட்டான். இதை நீங்க விளங்கி கொள்ளணும். மகா சர்ப்பம் எப்படியாப்பட்டது? சொல்லுங்க. சர்ப்பம் எப்படியாப்பட்டது? மகா தந்திரம் உள்ளது. வர்ற நாட்களில் ஒவ்வொருத்தர முன்னாடி கூப்பிட்டு மனப்பாடமா ஒரு அதிகாரத்தை என்ன செய்ய வைக்க போறேன்? அவன் முன்னாடி கூப்பிட்டு எப்போ நடக்குன்னு தெரியாது, தயாரா இருந்துக்கோங்க. பைபிள் படிக்காமல இனிமேல் டிவி வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது வீட்டில். இங்க வந்துட்டு வசனத்தை சொன்ன ஆரம்பிக்கும் போது முடிக்காம அப்படியே திரு 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 திருன்னு என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. எப்ப கூப்பிடுவனே தெரியாது. சீரியஸ் ஆகிட்டேன்னு பாக்குறீங்களா? சாப்பிட்டாங்க. கவனிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால. உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் என்றால், அந்த விசுவாசம் வேலை செய்ய வேண்டும் என்றால் தொடர்ந்து நீங்கள் எதை கேட்க வேண்டும்? அதுக்குதான் சர்ச்சில் என்ன இருக்குது? பிரசங்கம். அதுக்குதான் சர்ச்சில் என்னது? போதனை. அதுக்குதான் என்ன செய்யணும்? வேத வாசிப்பு. அதுக்குதான் என்னது? வேத தியானம். சில பேர் பைபிளை கையில எடுத்துட்டு வர்றதுல வெக்கம். அவங்கள பார்த்து இயேசுநாதர் என்ன பண்ணுவாரு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, பைபிளை எடுத்துட்டு வர்றதுல வெக்கம்னா அவங்கள பார்த்து இயேசுவும் கண்டிப்பா என்ன படுவாரு? வெக்கம் தான் படுவார். நானும் பாருங்க இப்படி பைபிளை வச்சுக்கிறதுல நான் ரொம்ப என்ன செய்யறேன்? ஆனந்தம் அடைகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா என் வாழ்வு எதுல இருக்கு? இதுல தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சரி, உங்க வாழ்வு எதுல இருக்கு? கதை புஸ்தகத்திலையா? ஆனந்தமா, கல்கண்டா, குமுதமா, குங்குமமா, வேற என்ன இருக்கு? இதெல்லாம் படிக்கிறீங்களா? அதெல்லாம் சாத்தானுடைய குப்பைகள். நிறுத்திட்டு ஒரே புஸ்தகம். என்ன புஸ்தகம்? வேத புஸ்தகம். இதைத்தான் படிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை படிச்சாதான் உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம். விசுவாசம் வந்தாலும் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வேலை செய்யும், கிரிய செய்யும். அப்போதான் உங்க வாழ்க்கையில மாற்றமும் உயர்வு என்ன செய்யும்? வரும். சூழ்நிலைகள் மாறும். இல்லைன்னா அப்படியே இருக்க வேண்டியது. என்ன தலைப்புல பேசிட்டு இருக்க? முடிக்க போறேன். இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசம். ஆமா, விசுவாசித்தல். நம்ம எங்க விட்டோம்? 1 யோவான்
5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, என் கூட சேர்ந்து நீங்க சேர்ந்து சொல்ல போறீங்க. சேர்ந்து சத்தமா சொல்லணும் இல்லையா? நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மறுபடி நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம், எங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஒரு வசனம் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 9:23 எடுத்துக்கொண்டீங்களா? மார்க்கு 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? விசுவாசிக்கிறவனுக்கு கொஞ்சம் ஆகும் சொல்லல, எப்படி? எல்லாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆனா இருதயத்தில் என்ன படக்கூடாது? சொல்லுங்க. சந்தேகப்படக்கூடாது. இருதயத்தில் சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் ஆமா கூடும். கூடுனா என்ன? கைகூடி வரும். ஆமென் சொல்லுங்களேன். நடக்கும், முடியும். புரிஞ்சு? ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. சேர்ந்து சொல்லுங்க. நான் கர்த்தரையும் வார்த்தையையும் என் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறேன். ஆகையால் எனக்கு எல்லாம் கூடும், எனக்கு எல்லாம் நடக்கும், முடியும், ஆகும், வரும், வரும், வரும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.